இந்த சுதந்திர தின விழாவினை சிறப்பாக கொண்டாடிவிட்டு இல்லத்தில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்தினை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சுதந்திர தினத்தினுடைய அருமை தெரியாது, விடுதலையினுடைய அருமை தெரியாது. நிழலின் அருமை வெயிலில் தெரியும். நிழல்லையே 24 மணி நேரமும் ஏசி ரூம்லேயே குளிர்சாதன அறையிலே இருக்கிறவங்களுக்கு வெயிலினுடைய கொடுமை தெரியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு விடுதலைனா என்னன்னு தெரியல, சுதந்திரம்னா என்னன்னு தெரியல. ஆனால் எந்த சூழலையும் சமாளிக்க மட்டும் தெரியும். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். ஒருத்தன் இராணுவத்தில் சேர்றதுக்காக போனாங்க. அங்கே உடல் தகுதி தேர்வு முடிஞ்சிருச்சு. அடுத்தது நேர்முக தேர்வு. ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொன்னான்னா அவன் இராணுவத்தில் சேர்ந்துடலாம். அந்த ஆஃபீஸர் கேட்குறார், தம்பி உனக்கு உடல் தகுதி தேர்வுலாம் நீ தேர்ச்சி பெற்றுட்ட, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீ இராணுவத்தில் சேர்ந்துடலாம். என்ன கேள்வி சொல்லுங்கயா? ஒன்றும் இல்லை, உலக வரைபடம், வேர்ல்டு மேப்பு, அதை கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சு இதில் உன்னுடைய நாடு எந்த இடத்துல இருக்குது காமிச்சின்னா நீ வந்து இராணுவத்தில் சேர்ந்துடலாம். இவன் 5 நிமிஷமாக தேடுறான், கண்டுபிடிக்க முடியல. சுற்றி பார்க்குறான். அவரும் பார்க்குறார், சொல்லுப்பா நீ இதை சொல்லிட்டீன்னா நீ இராணுவத்தில் சேர்ந்துடலாம். இவன் பார்த்துட்டு தெரியல இவனுக்கு எப்படி சமாளித்தான் பாருங்கள். இன்னைய தலைமுறை சொல்ல முடியாது சார்மா. என்ன முடியாது? சொல்ல முடியாது சார். ஏண்டா சொல்ல முடியாது? என் உயிரே போனாலும் என் தாய் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டான் சார். நான் அவனுக்கு தெரியல. ஆனால் அதை எப்படி சமாளித்து அவன் இன்றைய தலைமுறை அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நாட்டினுடைய பெருமையையும் தமிழின் பெருமையையும் தமிழ் மொழியின் அருமையையும் கொண்டு சேர்க்கிற ஒரு அருமையான வேலை, அருமையான ஒரு தலைப்பு இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு. விடுதலை வாழ்வில் மனிதனின் வெற்றிக்கு தேவை கனிந்த மனமா இல்லை மிகுந்த பணமா என்கிற ஒரு அருமையான தலைப்பை நம்முடைய டிடி தமிழ் தொலைக்காட்சி தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறது. அதுவும் விடுதலை நாளில் விடுதலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை, சுதந்திரத்தை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்பதை பாரதி அழகாக சொன்னார். பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்தெனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று மகாகவி பாரதி சொன்னார் என்று சொன்னால், அந்த இனிமையான சுதந்திர தின நாளிலே ஒரு அருமையான ஒரு பட்டிமன்ற தலைப்பு, அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தேவையான தலைப்பு. நம்ம விடுதலை வாழ்வில் இப்போ விடுதலை பெற்றுட்டோம். இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும்? நிம்மதியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அதற்கு என்ன தேவை? கனிந்த மனம், அன்பு, மிகுந்த பணம், செல்வம். இப்போ நம்முடைய முன்னோர்கள்லாம் பாருங்கள், கடவுள்கிட்ட வேண்டும்போது கூட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கனிந்த மனதோடு தான் வேண்டினார். தாயுமானவர் சுவாமிகள் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமேன்னு சொன்னவர் தாயுமானவர் சுவாமிகள். அவர் நினைக்கிறதே கூட செயல்பாடு இல்லை, உள்ளத்தால் நினைப்பது கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எனக்கு தேவை என்று வாழ்ந்தவர்கள், கனிந்த மனதோடு வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஏன் நம்ம கடலூர் மாவட்டத்தில் பிறந்த ராமலிங்க அடிகள் வள்ளலார் அவரும் அதை தான் சொல்கிறார். எல்லோரும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயம் ஓங்குக. குவலயம்னா உலகம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயம் ஓங்குக. எல்லா உயிர்களும்னா மனித உயிர் மட்டுமல்ல, தாவரங்கள், புல் பூண்டு இவை எல்லாம் கூட நல்லா இருக்கணும் என்று நினைத்த மனம் உள்ளவர்கள், கனிந்த மனம் உள்ளவர்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய தமிழ் மண். அதுவும் நம்ம எந்த மொழிக்கு, இப்போ உலகத்தில் பல ஆயிரம் மொழிகள் பேசப்படுகிறது, எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. அது என்ன? ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எதிர்ச்சொல் தமிழில் இருக்குது. எதிர்ச்சொல் என்ன? மேடு எதிர்ச்சொல் என்ன? பள்ளம், இல்லைங்களா? இரவு எதிர்ச்சொல் பகல். உயர்வு எதிர்ச்சொல் தாழ்வு. உயர்வுக்கு தாழ்வு தானே வரணும். அப்போ உயிருள்ள மனிதனை எல்லாம் உயர்தினை அப்படின்னு சொன்ன தமிழ், உயிர் அல்லாத பொருள்களை தாழ்தினைன்னு தானே சொல்லணும். உயிரில்லாத பொருள்களை கூட தாழ்வாக நினைக்கக்கூடாதுன்னு உயர்தினை, அகுது அல் திணை, அது இல்லாத திணை.
எவ்வளவு ஒரு உயர்வு பாருங்க. இந்த உலகத்திற்கே நாகரிகத்தை, மனிதநேயத்தை எடுத்து சொன்ன மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த மொழி பேசுகிற நாம், இந்த உலகில் வாழ்கிற நாம் எப்படி வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வெற்றி பெறணும், அதற்கு என்ன தேவை? கனிந்த மனத்தை சொல்லிட்டு வந்தோம், தாய் மானவரை சொன்னோம், வள்ளலாரை சொன்னோம். எல்லாரும் இப்படித்தான் வாழ்ந்தாங்கன்னா இப்போ அதே மாதிரி இன்றைக்கி வாழ முடியுதான்னா இல்லை. நம்ம ஏடிஎம்க்கு போய் பாருங்களேன். ஏடிஎம்மில் 6 அறிவு உள்ள மனிதன் ஏடிஎம்க்கு வெளியில் ஸ்டூலை போட்டு வேர்வையை வழித்து ஊற்றிட்டு வெளியில் உட்காந்துருக்கான். அறிவே இல்லாத பணம் பெட்டியில் ஏசி ரூமில் உள்ளே இருக்குது. எதுக்கு மரியாதை கொடுத்து வச்சுருக்கிறோம்? இப்போ நம்ம பார்த்தாலே தெரியுது. இப்போ காவலுக்கு, பணத்துக்கு காவல் காக்கக்கூடிய வேலையை தானே நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். அகிலத்தையே ஆட்டி படைக்குது இன்றைக்கி பணம். அதை பேசுகிறதுக்காக 2 பேர், கனிந்த மனமே அப்படின்னு பேசுகிறதுக்கு இவங்க 2 பேர். இல்லை இல்லை, மிகுந்த பணம் தான் உயர்வு, அதுதான் மனிதனுடைய வெற்றிக்கு காரணம்னு பேசுகிறதுக்கு இந்த பக்கம் 2 பேர். விடுதலை வாழ்வில் ஒரு மனிதனின் வெற்றிக்கு பெரிதும் தேவை கனிந்த மனமே என்கிற அணிக்கு அணித்தலைவராக வந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி, நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் மருத்துவ தொழில்நுட்ப உதவியாளராக பணியாற்றக்கூடிய, நிறைய தொலைக்காட்சிகளில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் காளிதாஸ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அந்த அணியின் தொடர் பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கிறாங்க. பட்டிமன்றம் பேசுவதையே தொழிலாக வைத்து தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, நிறைய தொலைக்காட்சிகளில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தங்கை கவிஞர் அக்ஷயா அவர்கள். என்னங்க கனிந்த மனம், அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? மிகுந்த பணம் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நம்ம தேடி வரும் என்று வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர் மும்பையிலிருந்து வந்திருக்கிறாங்க. மும்பை நகைச்சுவை மன்றத்தில் பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கக்கூடியவர், நகைச்சுவை மன்ற நிர்வாகி அன்பு சகோதரர் ஆறுமுக பாண்டியன் அவர்கள். அந்த அணியினுடைய தொடர் பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி, இனிமையாக பேசக்கூடியவர், தொடர்ந்து பல தொலைக்காட்சிகளில் பேசி கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர், அதுவும் ஒரு வழக்கறிஞர், திருச்சியிலிருந்து கவிஞர் நித்யா அவர்கள். சாதாரணமாகவே பேசுனாங்கன்னா பெண்கள் ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க, பதில் சொல்ல முடியாது. இதில் வழக்கறிஞர் வேறு. அவங்க என்ன ஒரு கலகலப்பாக தான் இருக்கும் என்னுடைய பட்டிமன்றம். அருமையாக இப்பொழுது பேச்சாளர்களின் விவாதம் தொடங்குகிறது. முதலாவதாக, இன்றைய விடுதலை வாழ்வில் ஒரு மனிதனின் வெற்றிக்கு பெரிதும் தேவை கனிந்த மனமே என்று வாதிடுவதற்காக அணித்தலைவர் அன்பு தம்பி நெய்வேலி காளிதாஸ் அவர்களை உங்கள் உற்சாகமான கைத்தட்டல் ஓசையோடு வாங்க. வாழ்வதற்கு உயிர் கொடுத்த என் தாயையும் வாழ்வில் உயர்வு கொடுத்த என் தமிழையும் வணங்கி, இந்த நல்லதொரு பட்டிமன்றத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் வாழ் டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பல ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது காந்தி தாத்தாவினுடைய போட்டோ போடப்பட்டிருந்த பணத்தை பார்த்து அல்ல, காந்தி தாத்தா இந்த நாட்டின் மீது வைத்திருந்த பாசத்தை பார்த்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் நாம் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு மனமகிழ்வோடு அந்த தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறோம் என்று சொன்னால், உயரே சென்றிருக்கக்கூடிய கொடி கயிறில் பறக்கவில்லை, நம் நாட்டிற்காக போராடிய பல வீரர்களினுடைய உயிரில் பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு உண்மையை சொல்லணும்னா, நம் நாட்டிற்காக போராடிய வீரர்களினுடைய வீட்டில் பணம் இருந்துச்சா என்னெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் நம் தேசத்து மக்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல மனம் இருந்ததுனால தான் இன்றைக்கி நாமெல்லாம் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கோம்னா, மனிதனுடைய வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை கனிந்த மனம். ஆனால் நிறைந்த பணம்னு அக்கா வழக்கறிஞர் வந்திருக்காங்க. ஏன் அவங்க நிறைந்த பணம்னு பேசுகிறாங்கன்னா, அவங்க வழக்கறிஞர். சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தை எல்லாம் பிரித்து வைக்கிறது அவங்க வேலை. அதனால் அவங்க நிறைந்த பணம்னு மட்டும்தான் பேசுவாங்க. பிரிஞ்சு இருக்கிற மனசங்களையும் ஒன்று சேர்க்கறதும் அவங்க வேலை தான். நடுவர் அவர்களே, ஒரு உண்மையை சொல்லணும்னா, கயிறில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய கொடி உயிரில் பறந்து கொண்டிருக்குதுன்னு முன்னாடி சொன்னல. ஆனால்
இந்திய மண்ணில் தேசிய கொடி பறப்பதற்கு தன் கழுத்து நரம்புகளை கயிறாக்கி கொடுத்தவன் பகத்சிங். திருப்பூர் குமரனின் தலையில் விழுந்த அடிகள் அதுதான் சுதந்திர இந்தியாவிற்கான இடிகள். இதுபோல் எத்தனை பேர். திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி பெருமையாக சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்களுடைய மனைவி பெயர் ராமாயி. அந்த கொடி நம்ம மேலே ஏற்றி கொடியை அவிழ்த்து விடும்பொழுது அதிலிருந்து பூக்கள் உதிரும். அது வெறும் பூக்கள் அல்ல, ராமாயி என்கிற அந்த தியாக தலைவியின் தலையிலிருந்து உதிர்ந்த பூக்கள் என்று ஒரு கவிஞன் சொன்னார். நடுவர் அவர்களை காரல் மார்க்ஸ் அவர்கள் தான் அழகாக சொல்லுவார், அன்பு நிறைந்த ஒரு மனிதனிடத்தில் பழகுவதால் அது மீண்டும் நம்மளை மனிதனாக்குகிறது அப்படின்னு. சார், அஸ்ஸாமில் தௌஹாத்தியான்னு ஒரு நகரங்க. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் வார்டுபாயாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் பேர் முகமது பனாவுல்லா அகமது. அதே மருத்துவமனையில் ஆப்ரேஷன் தியேட்டர் அறுவை சிகிச்சை பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய பையன் பேர் தஸ்வத் பகவதி. இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் என்ன பண்ணுறான், இந்த தஸ்வத் பகவதி இருக்கான்ல, மூஞ்சிலாம் வாடி போய் சோகமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அவனை பார்த்து முகமது பனாவுல் அகமது கேட்குறான், டே நண்பா என்னடா ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது தஸ்வத் பகவதி சொல்கிறான், இல்லை நண்பா, நம்ம மருத்துவமனைக்கு 25 வயசில் ஒரு பையன் வந்தான், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு. அவனுக்கு ரத்தம் கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ரத்தத்தை வாங்கி கொடுத்துட்டேன், ஆனால் இருந்தாலும் இன்னும் அவனுக்கு ரத்தம் தேவைப்படுது, அதான் யாரை வச்சு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கலான்னு சொல்லும்போது இந்த முகமது பனாவுல் அகமது ஒரு வார்த்தை சொன்னான், சார், டேய் வாடா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தஸ்வத் பகவதி சொன்னால், இல்லை நண்பா, நீ ரம்ஜானுக்கு நோன்பு இருந்துக்கிட்டு இருக்க, அதனால் நீ ரத்தம் கொடுக்கக்கூடாடா, நான் வேறு யாரையாவது வச்சு ரத்தம் கொடுத்துக்கிறான்னு சொல்லும்போது, டேய் வாடா நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரத்தம் கொடுக்குறாங்க. அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. சார், நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியும்ல, ரத்தம் கொடுத்துட்டு வந்த உடனே எதையாவது சாப்பிடணும். ஆனால் ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறவங்க நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இவன் ரத்தம் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனை பார்த்து தஸ்வத் பகவதி போய் சொல்கிறான், டேய் நண்பா, சாரி நண்பா, உன் நோன்பை நான் கெடுத்துட்டேன், உன்னை சாப்பிட வச்சுட்டேன்ல, என்னை மன்னிச்சுக்கிடான்னு சொல்லும்போது முகமது பனாவுல் அகமது ஒரு வார்த்தை சொன்னான், சார், மத நோன்பு கெட்டு போனாலும் பரவாயில்லை, மத நோன்பு கெட்டு போனாலும் பரவாயில்லை, மனித மாண்பு கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ரத்த தானம் செஞ்சேன்னு சொன்னான்னா அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் சார் கடவுள். கோயம்புத்தூரில் கமலாத்தாள்னு ஒரு பாட்டி ₹1 இட்லி கொடுத்துட்ருக்கு. அந்த பாட்டியை நம்ம முதல்வர் கூப்பிட்டு கௌரவிக்கிறாரு. அப்போ பத்திரிகை நிருபர்கள் போய் அந்த பாட்டியை போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஏம்மா ₹1 இட்லி கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த கமலாத்தா பாட்டி சொன்னாலாம், இன்னைக்கு இல்லை, நான் சாவர வரைக்குமே ₹1 தான் இட்லி கொடுப்பேன்னு அந்த பாட்டி சொன்னிச்சுன்னா ஒரு காலத்தில் அந்த பாட்டி இறந்து போயிடும் சார். ஆனால் அந்த பாட்டி இறந்து போனாலும் அந்த பாட்டியினுடைய கையால் பசியாறிய ஒரு மனிதன் ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் கமலாத்தாள் என்கின்ற பெயர் ஒருபோதும் மறையாதுன்னா அந்த நல்ல மனசு இருக்குது பார்த்தீங்களா. நடுவர் அவர்களே, ஒரு யூடியூப்பில் ஒரு காணொலி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 80 வயசு தள்ளாடி போகுது அந்த பாட்டி, கடுமையான பசி. அந்த பாட்டியினுடைய கையில் பார்த்தா ஒரே ஒரு கிழிஞ்ச ₹10 நோட்டு, அந்த ₹10 நோட்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது பக்கத்தில். அந்த ஹோட்டலில் இருக்கிறவர்கிட்ட போய் அந்த ₹10 கிழிஞ்ச தாளை கொடுத்து நம்ம சாப்பாடு கொடுன்னு கேட்டால் அவர் நம்மளை திட்டுவாரா, நம்மளை முறைப்பாரான்ற ஒரு பயம் அந்த பாட்டிக்கு ஒரு பக்கம். அந்த கிழிஞ்ச ₹10 நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குது. அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த கிழிஞ்ச ₹10 நோட்டை வாங்கி பார்த்துட்டு கல்லாப்பெட்டியில் போட்டுக்கிட்டு ஒரு சாப்பாட்டு பொட்டலை எடுத்து கையில் கொடுக்குறாரு. அந்த பாட்டி அதை வாங்கிட்டு வந்து ஒரு மர நிழலில் உட்காந்து சாப்பிடுது சார். அந்த பாட்டி அந்த சாப்பாடை சாப்பிடும்போது கீழே ஒருத்தன் கமெண்ட்டில் போட்டிருக்கான், கிழிந்த ரூபாய் நோட்டை மாற்றுவதற்கு கிழவிப்பட்ட பாடோ வறுமையின் உச்சம், அது கிழிந்தது என தெரிந்தும் அந்த கிழவியின் பசியை போக்கிய கடைக்காரர் தான் மனிதநேயத்தின் மிச்சம்னு சொன்னான்னா இங்கே அன்பு இல்லாமல் எதையாவது சாதிச்சிட முடியுமா? நம்ம அண்மையில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், வயநாடு நிலச்சரிவு. எத்தனை பேர் உடைமைகளை இழந்து தன் உயிர்களை காப்பாற்ற முடியாமல் போன எத்தனை பேருங்க. தன் தாயை இழந்து தாய்ப்பாலுக்காக அழுத அத்தனை பச்சிளம் குழந்தைகளுக்கும் தன் பாலை தானமாக கொடுத்தால் கேரள மாநிலம் இடுக்கியை சேர்ந்த பாவனா அப்படிங்கிற ஒரு இளம்பெண் என்று சொன்னால் அத்தனை குழந்தைகளுக்கும் தாயாக மாறி. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த பூமி சுற்றுதான் எதனால்? சூரியனால் மட்டுமா? கிடையாதுங்க. இந்த பூமி சுற்றுவது சூரியனால் மட்டும் கிடையாது, சுயநலம் இல்லாத சில மனிதர்களாலும் தான். இந்த உதவின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உதவி எவ்வளவு பெரிய வார்த்தை. நம்ம எத்தனை பேருக்கு உதவி செய்ய நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். தூத்துக்குடியில் ஒரு சலூன் கடை தொழிலாளர், பெருசாக படிக்கல, 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. சின்ன வயசில் வருமா படிக்க முடியல, ஒரு முடிவெற்ற கடை வச்சு நடத்துகிறார். அந்த முடிவெற்ற கடையில் இப்போ மற்ற கடையெல்லாம் முடிவெற்ற கடையில்
மூஞ்சிக்கு போடுற அந்த ஃபேஷியல் இருக்கும், தலைக்கு போடுற அந்த டை இருக்கும், இதுதானே இருக்கும். இதுதானே ஒரு முடிவெட்ட கடையில் இருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கி அந்த அறையில் சில புத்தகங்களை வச்சுருக்காரு. அங்கே முடிவெட்ட போகிறோம்ல, முடிவெட்ட போகிறவங்க ஒரு புத்தகத்தினுடைய பாதி பக்கத்தை படித்தா 150 ரூபா முடிவெட்டுறதுக்குன்னா அதில் வெறும் 100 ரூபாயை வாங்கிப்பார், 50 ரூபா வாங்கிக்க மாட்டார். ஒரு புத்தகத்தை படித்து முடித்தா 50 ரூபாயை வாங்கிப்பார், 100 ரூபாயை வாங்கிக்க மாட்டார். இதுதான் அவருடைய வேலை. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பத்திரிகை நிருபர்கள் போய் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. சார் என்ன சார், முடிவெட்டுற கடையில் வந்தால் இதுதான் உங்களுக்கு வருமானம், வேறு வருமானமும் கிடையாது. 150 ரூபா வாங்குறதுக்கு இடத்துல 50 ரூபா வாங்குறீங்க, 100 ரூபா வாங்குற இடத்துல 50 ரூபா வாங்குறீங்க, என்ன சார் இதெல்லாம் லாபம் கிடைக்குமான்னு கேட்கும்போது, இல்லை இந்த இங்கே வராங்கல்ல நிறைய பேர் புத்தகத்தை படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் யோசித்து பார்க்குறேன். முடி எடுக்கின்ற இடத்தில் கூட ஒரு மனிதனை முடிவெடுக்க வைத்தார் சலூன் கடைக்காரர் என்று சொன்னால் அவர் வெறும் சலூன் கடைக்காரர் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தினுடைய செயற்பாட்டாளர் இல்லையா? ஒரு மனிதனை வாசிக்க மட்டும் அவர் கற்றுக் கொடுக்கவில்லை, அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நல்லவர்களால் மட்டும்தான் சார் இந்த உலகம் இயங்கிட்டே இருக்கும். நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிதும் தேவை கனிந்த மனமே, கனிந்த மனமே, கனிந்த மனமே என்று கூறி சுதந்திரத்தை வணங்குவோம், கடவுளை விட கொஞ்சம் அதிகமாகவே. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அன்பு தம்பி கவிஞர் காளிதாஸ், கனிந்த மனம் எவ்வளவு எல்லாம் வெற்றியை தருகிறது ஒரு மனிதனுக்குன்னு அது கவிதையின் மூலமாகலாம் அழகாக சொன்னார். அந்த 1 ரூபா இட்லி விற்ற அந்த பாட்டி எந்த அளவிற்கு மனித நேயத்தில் உயர்ந்து நிற்கிறார் என்பதையும் சொன்னாங்க. ஒரு பையன் மழையில் நனைஞ்சிக்கிட்டு வர்றான், வீட்டுக்கு தொப்பலாம் நனைஞ்சி வர்றான். வந்த உடனே அப்பா வாசல்லே உள்ளே உட்காந்துருந்தவர், ஏண்டா ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அண்ணன் வந்து கூப்பிட்டு வந்திருப்பான்ல, இப்படி நனைஞ்சிட்டு வரியே, உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா நாளைக்கு நான் தானே 1000 ரூபா பணம் இதுக்காக செலவு பண்ணணும் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அண்ணன் வர்றான், ஏண்டா கொஞ்சம் ஓரமாக நின்றுது, மழை விட்ட பிறகு வந்திருக்கலாம் இல்லைடா, ஏன் இப்படி பண்ணுற, கொஞ்சம் கூட உனக்கு மூளை இல்லையா? அண்ணனும் திட்டுறான். தங்கச்சி பக்கத்தில் வந்தது, ஏண்ணே உனக்கு ஃப்ரெண்டு வீடு எவ்வளோ இருக்குது, யார் ஃப்ரெண்டு வீட்லேயாவது தங்கி இருந்துட்டு மழை விட்ட பிறகு வந்திருக்கலாம்ல, இப்படி வரியே, மூத்தவனே இப்படி செஞ்சால் மூளை இல்லை உனக்கு, தங்கச்சி திட்டுது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் அடுப்படியில். அம்மா என்னடா சத்தம்னு குடுகுடுன்னு ஓடி வந்து பார்த்தாங்க. வந்த உடனே தன்னுடைய புடவை முந்தானை எடுத்து பையன் தலையை துவட்டிக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த பாழா போன மழை என் பையன் வெளியில் போகும்போது தானா வரணும். அப்பா மகனை திட்டுகிறார், அண்ணன் தம்பியை திட்டுகிறான், தங்கை அண்ணனை திட்டுகிறாள், அம்மா மட்டும் மழையை திட்டுகிறாள். இந்த அன்பு, இந்த தாய் அன்பு எல்லார்கிட்டையும் இருக்கணும், அதற்கு தோல்வியே கிடையாதுங்கிறத அழகாக ஒரு பாடலில் கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். கனிந்த மனத்திற்கு என்றுமே தோல்வி இல்லை, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. கனிந்த மனத்திற்கு தோல்வியே இல்லை, என்றைக்குமே வெற்றிதான் என்று அன்பு தம்பி காளிதாஸ் பேசியிருக்கிறார். ஒத்துக்குவார்னு நினைக்கிறீங்களா? மும்பையிலேருந்து நான் எதுக்காயா வந்தேன், பணம் தாயா முக்கியம், மும்பையிலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இல்லை தெரியும். வாங்க ஐயா. கவிஞர் ஆறுமுக பாண்டியன் அவர்கள், மிகுந்த பணமே ஒரு மனிதனின் வெற்றிக்கு தேவை. அவர் பேசியது தனி மனித வாழ்க்கை சம்பந்தம். ஒரு பாட்டி கதையை சொன்னார், ஒரு இராணுவ வீரர் கதையை சொல்கிறார். ஒரு பணம் என்பது தனி மனித பிரச்சனை அல்ல, அது பொது பிரச்சனை. உங்களுடைய கனிந்த மனம் என்பது தனி பிரச்சனை. அன்றைக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த காரணத்தினாலே நாம் சுதந்திரம், நாம் அடிமையானோம். பின்னாடி நாம் வெற்றி பெற்றோம் காந்தியடிகளுடைய அகிம்சையினால். அதை போல இன்றைக்கு சுதந்திர இந்தியா எப்படி இருக்கிறது? பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நவீன ஆயுதங்கள் எங்கே உருவாக்கினாலும் அதை வாங்கி நிலைநிறுத்துகின்ற நாடாக இந்தியா நிற்கிறது. இன்றைக்கு எந்த நாடாவது இந்தியா கிட்ட போட்டி போட முடியுமா? பணம் தானே,
பொருளாதாரத்தில் தானே முன்னேறின காரணத்தினால் அதன் மூலமாக நாம் வருமானத்தை பெருக்கினோம். இன்றைக்கு இராணுவ பலத்தை பெருக்கி இருக்கிறோம். எல்லாரும் பயப்படுறான் சார். தேசம், ஞானம், கல்வி, ஈசன் பூசை எல்லாம் காசுமுன் முன்னில்லாதடி, குதம்பாய் காசுமுன் முன்னில்லாதடி, ஈசனும் ஈசனார் பூசையும் காசுக்கு பின்னாலே, தேசத்தில் காசுக்கு பின்னாலே. இப்படித்தானே பாடினாரு. அருமை அருமை அருமை. கண்ணதாசன் பணம் என்னடா பணம் என்று பாடினார். எதுக்கு பாடினாரு? எதுக்கு பாடினாரு? அவருக்கு பணம் தருவாங்க, பணம் தருவார்னு பாடினாரு. இதுதான் வாழ்க்கை சார். அதே போல பணப்பை இல்லாமல் இன்றைக்கு வாழ முடியாது சார். பை பையாய் பொன் கொண்டோர் பொய் பொய்யாய் சொன்னாலும் மெய்மையா போகுதடி, குதம்பாய் மெய்மையா போகுதடி, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு கண் மீது கையடா தாண்டவ கோனே, கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, கணத்தை தட்டி அழும்போதும் தாண்டவ கோனே, பணப்பெட்டி மீது கண்மையடா தாண்டவ கோனே, முட்டா பையெல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே. படிச்சானா படிக்கலையா சார்? உண்மையை தானே படிச்சு வச்சிருக்கிறேன். இந்த ராமாயணத்தை எழுதிய கம்பர் அந்த கம்பனுக்கு உதவிறாரே இந்த சடையப்ப வள்ளல் என்கின்ற ஒரு வள்ளல் பணத்தை கொடுத்து ஊக்குவிக்கவில்லை என்றால் இன்றைக்கு அழியாத இதிகாசம் ராமாயணம் நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அதை விடுங்க சார். நம்முடைய சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவிலே போய் பெயர் பெற்றாரே, உலகையே திரும்பி பார்க்க வைத்தார் இல்லையா? அவர் எப்படி போனாரு? நம்முடைய ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் கொடுத்த பணத்தினால் கப்பலேறி போனார், அமெரிக்கா சென்றார், அங்கே பேர் வாங்கினார். அந்த உலகமெல்லாம் நம்மை திரும்பி பார்த்தது என்று சொன்னால் இதற்கு என்ன குணமாக சார்? சார் நீங்கள் சொல்கிற குணம் கூட பணம் வந்தால் வந்துடும் சார். ஆனால் கடைசியாக எங்கள் அவ்வை பாட்டி சொன்ன ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். எங்கள் அவ்வை பாட்டி சொன்னால் இந்த பணத்தில் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லையடான்னா. ஆகவே வீரகர் இருவர் வேண்டும், இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரம் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் இருந்தால். என்னது பஞ்சு என்றால் கதராடை, சுத்தமான வெள்ளையாடை, மேலையும் கீழே வெள்ளை போட்டாலே தன்னால் மரியாதை கொடுப்பான். பட்டு வேட்டி கொடுத்தா அதை விட மரியாதை கொடுப்பான். இவர் பெரிய ஆளாக இருப்பார். இப்படிப்பட்டவன் சொல்லுகின்ற கவிதை நஞ்சாய் வேம்பாய் இருந்தாலும் அது நன்று. அப்படியானால் விரகர் புகழ்ந்திட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வேண்டும்? பணம் வேண்டும். சரி, விரல் நிறைய மோதிரம் வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்? பணம் வேண்டும். அரையதினிலே பட்டும் பஞ்சும் உடைக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? பணம் வேண்டும். ஆகவே இந்த உலகத்திலே எங்கே நிமிர்ந்து மதிப்பு மரியாதையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணம் தானே முக்கியம் சார். சொக்க தங்கத்திலேயும் ரொக்கத்திலேயும் தான் இன்றைக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. சொக்க தங்கத்திலேயும் ரொக்கத்திலே நிறுத்தப்படுகின்றன. நீங்கள் சொல்லலாம் அதுதானே கேடுக்கும் வழிவகுக்கிறது என்று நீங்கள் வாதிட முடியும். ஆனால் அது விதிவிலக்கு. 300 பவுன் தங்க நகையை கொடுத்ததற்கு காணாது என்று 500 பவுன் கேட்டது நம்ம செய்தி படிக்கிறோம் இல்லையா? இது விதிவிலக்கு. விதிவிலக்கு விதிவிலக்கு ஒரு நாளும் வாழ்க்கையாக மாறாது. மனித வாழ்க்கைக்கு தேவை பணம்தான் முக்கியம். நன்றி, வணக்கம். பேச்சு மட்டும் இல்லை, பாட்டு மட்டும் இல்லை, டான்ஸு. அடேயப்பா, ஒரு முத்தமிழும் இங்கே இயல் இசை நாடகம் அருமையாக பேசியிருக்காரு. நல்லா சொன்னார். பணம் இல்லைன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லைங்களே, அதுதானே எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு ஒரு பாடல் வந்த ஒரே பாடலை வச்சு முதல் சரணத்துக்கு ஒரு கதை, ரெண்டாவது சரணத்துக்கு ஒரு கதை. அழகாக தேசம், ஞானம், கல்வி எல்லாமே. பணம் இல்லைன்னா அப்புறம் கண்ணதாசன் அதில் நிறைய அவர் எழுதியிருக்கிறார். வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து போகிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உருண்ட பானையை மதித்து வந்தவன் யாரடா, மதித்து வந்தவன் யாரடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா,
பதைக்கும் நெஞ்சினை மதிக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. பணம் தானே முக்கியம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அன்பு சகோதரர் ஆறுமுக பாண்டியன் அவர்கள். ஒத்துக்குவாங்க நினைக்கிறீங்களா? ஆமாம், அருமையாக வந்து வாதிடுவதற்காக நம்முடைய அக்ஷயா அவர்கள் உங்கள் அன்பான கைத்தட்டல் ஓசையோடு வருகிறார். முன் அமர்ந்தும் உலகெங்கிலும் இருந்தும் இந்நிகழ்வை கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மிகுந்த பணம் கொண்ட பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடு என்பதல்ல நம் இந்தியாவின் பெருமை, கனிந்த மனம் கொண்ட அகிம்சையில் உயர்ந்த நாடு என்பதுதான் நம் இந்தியாவின் பெருமை. அத்தகைய சிறப்பு மிக்க நம்முடைய இந்திய தாய்நாடு விடுதலை பெற்ற இந்த நல்லதொரு நாளிலே நல்லதொரு தலைப்பு, நாம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அப்படி பொருள் மிக்க ஒரு வாழ்வை வாழ்ந்து வெற்றி பெற்ற மனிதனாக நாம் மாற வேண்டுமேயானால் அதற்கு கனிந்த மனம்தான் தேவை என்பதுதான் எங்களுடைய வாதம். கதையா சொன்னாலும் கணவன், பொய்யா பேசினாலும் புருஷன் என்கிற ஒரே காரணத்திற்காக கனிந்த மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவரை இத்துணை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த கதையா சொன்னாலும் கணவன், பொய்யா பேசினாலும் புருஷன், வித்தியாசமா பேசினாலும் வீட்டுக்காரர். ஓ, ஐயா வந்து சொன்னார், பணம் என்னடா பணம் பணம்னு கண்ணதாசன் பாடினாரு. எதுக்கு பாடினார்? பணத்துக்காக தானே பாடினார். ஆமா, பணத்துக்காக பாடினார். அதே கண்ணதாசன் தன் வாழ்வின் இறுதி நாட்களில் என்ன தெரியுமா சொன்னாரு? மாடி மனை, கோடி பணம், வாகனம், வீண் ஜம்பம், வாழ்வினிலே மது அருந்தி கழிப்பதல்ல இன்பம், இணையான மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே இணையில்லா இன்பம் என்று சொன்னாரே. ஆனால் அப்படி கனிந்த மனம் கொண்ட பாசம் நிறைந்த மக்கள் நம்மை சுற்றி வாழும் போதுதான் ஒரு மனிதன் வெற்றி பெற்ற மனிதனாக வாழ்கிறான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஔவையை பற்றி சொன்னாரே, அதே ஔவை பாட்டி எழுதிய ஒரு பாட்டை நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே எது பெரியது என்று ஔவை சொல்றாங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோன், கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடலோ குருமுனி அங்கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவர் பாகத்து ஒடுக்கம், இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்கிறாரே. ஆனால் இந்த உலகத்தில் பெரியது எவன் ஒருவன் தன் அகத்தில் அன்பை கொண்டு வாழ்கிறானோ அவன்தான் கடவுளுக்கு நிகரானவன், அவன்தான் பெரியவன் என்று அதே ஔவைத்தான் சொன்னார். ஆக விடுதலை வாழ்வில் ஒரு மனிதன் வெற்றி பெற்ற மனிதனாக வாழ தேவை கனிந்த மனம்தான் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நான் உதாரணமா வாழ்ந்த பல மனிதர்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தொழிலதிபர் மறைந்து போனா பிற தொழிலதிபர்கள் வருத்தப்படுவார்கள், இல்லை சில பணக்காரர்கள் வருத்தப்படுவார்கள், ஏன் சில அரசியல்வாதிகள் கூட வருத்தப்படுவார்கள், அவங்க வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் கூட வருத்தப்படுவார்கள். ஆனால் ஒரு தொழிலதிபர் மறைந்த போது சாமானிய ஏழை மக்களும் வருத்தப்பட்டார்கள். அவர் பெயர்தான் ரத்தன் டாடா. மிகுந்த பணம் கொண்ட பணக்காரர்களின் பட்டியலில் அவர் பெயர் முதலிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றைக்குமே தான் சம்பாதித்த தொகையில் தன்னுடைய சொத்து மதிப்பில் 60% மேல் பிறருக்கு தானமாக செய்த ஒரே தொழிலதிபர் என்று இதயத்தின் மனதில், மக்களின் இதயத்தில் அவர்தான் என்றைக்குமே முதலிடத்தில் என்று சொன்னால், ரத்தன் டாடா வெற்றி பெற்ற மனிதனாக இருப்பதற்கு காரணம் அவரிடத்தில் இருந்த மிகுந்த பணம் இல்லை. அந்த மிகுந்த பணத்தை கொண்டு அவர் பிறருக்கு செய்ய உதவியினால் அவர் பெற்ற கனிந்த மனம்தான் என்பதுதானே நாம் பார்த்த உண்மையாக இருக்கிறது. அது மட்டுமா சார், பணம் மட்டும் எல்லாவற்றையும் தந்துவிட முடியாது ஆறுமுகம் ஐயா அவர்களே. பணம் எல்லாவற்றையும் கொடுத்துருமா? சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஓட்டல் தொழிலதிபரினுடைய பேட்டியை பார்க்குறேங்க. அவர் சொல்கிறாரு, என்னுடைய இளமை காலம் முழுக்க
காசு பணம் உழைப்புன்னு ஓடுனேன், நிறைய ஒழிச்சேன், நிறைய உழைத்தேன், நிறைய சொத்துக்களை சேர்த்தேன். ஆனால் எல்லாவற்றையும் பெற்று முடித்து கொண்டாடி தீர்த்து இந்த புகழையும் பணத்தையும் எல்லாம் கொண்டாடி செழித்து முடித்த பிறகு நான் பார்க்கிறேன் என் வாழ்க்கையில் எனக்காக வென்று யாருமே இல்லை. அவர் சொல்றாரு, இன்றைக்கும் அவர் இரவில் வீட்டில் தூங்கும்போது கதவை திறந்து வைத்து கொண்டு தான் தூங்குவாராம். ஏன் தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால், யாராவது வந்து என்னை உள்ளே வந்து தூக்க வேண்டுமே ஆனால் அதற்கு அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றிற்கும் தயாராகத்தான் முதல் நாள் இரவில் படுப்பேன் என்று சொன்னார். பணம் ஒருபோதும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்து விடாது. இதுதானே நிதர்சனம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமாங்க, ஒரு 21 வயசு மாணவிங்க விபத்தில் இறந்து போறா, மூளைச்சாவு அடைகிறா. அவருடைய குடும்பத்தினர் என்ன செஞ்சாங்கன்னா, என் வீட்டு பிள்ளை இறந்தாலும் பரவாயில்லை, பிற வீட்டு பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மஞ்சு என்கிற அந்த மாணவியின் 6 உறுப்புகளை தானமாக கொடுத்தார்கள். நான் இப்படி சொல்கிறேனே, மிகுந்த பணம் உங்களிடத்திலே இருந்தால் நீங்கள் இருக்கும் வரை வாழலாம், ஆனால் கனிந்த மனம் உங்களிடத்திலே இருந்தால் நீங்கள் இறந்த பின்னும் வாழலாம் என்பதுதானே உண்மை. அப்புறம் பணம் இருந்தால் தானே நீங்கள் உதவியே செய்ய முடியும்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. உதவி செய்வதற்கு நிறைய பணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய மனம் படைத்தவர்களாக இருந்தால் போதும். பாலம் கல்யாண சுந்தரம் என்கிற ஒரு ஐயா, பலருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களாக சொல்றேன், ஒரு நூலகரா பணி செஞ்சு தன் வாழ்நாள் முழுக்க தான் வாங்கிய சம்பளத்தை எல்லாம் பிறருக்காக உதவி செய்தே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர். நூலக பணி போல நூலக பணி நேரம் போக மற்ற நேரத்தில் சர்வரா வேலை பார்த்து அந்த காசில் தனக்கான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய மாத சம்பளத்தை முழுவதுமாக ஏழை குழந்தைகளின் படிப்புக்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட அந்த மனிதரை வெளிநாட்டில் கூப்பிட்டு கௌரவப்படுத்துகிறாங்க. கௌரவப்படுத்தி உங்களினுடைய இந்த தியாகத்திற்கு இத்தனை கோடி ரூபாயை பரிசளிக்கிறேன் அப்படின்னு அந்த அரசாங்கம் பரிசை கொடுக்குறாங்க, கோடிக்கணக்கான ரூபாயை. அந்த பணத்தை வாங்கிவிட்டு அதே மேடையில் சொன்னார், இத்தனை கோடி ரூபாயையும் நான் ஏழை குழந்தைகளின் படிப்பிற்காக இதே இடத்திலேயே தானமாக கொடுக்கிறேன் சொல்லிவிட்டு அந்த மேடையை விட்டு இறங்கினார் என்று சொன்னால், மிகுந்த பணம் உள்ளவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக மாற முடியாது. கனிந்த மனம் கொண்டவர்கள் மட்டுமே வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறார்கள். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஐயா அவர்கள் தலைப்பிலே ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார், விடுதலை வாழ்க்கையில் மனிதனின் வெற்றிக்கு எது தேவை. இது ரொம்ப நுட்பமாக இந்த வார்த்தையை நான் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விடுதலை இருக்கிறதே, இது அத்தனை எளிதாக நமக்கு கிடைத்ததல்ல. நம் முன்னோர்களின் கண்ணீரிலும் இரத்தத்திலும் தியாகத்திலும் நமக்கு கிடைத்தது. ஆனால் அந்த விடுதலையை நாம் இன்றைக்கு சரியாக பயன்படுத்துகிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். தாய்மையை பற்றி சொன்னார்களே, எந்த ஒரு இடத்தில் தாய்மை என்கிற ஒரு மாண்பே தொலைந்து போகிறதோ அந்த சமூகத்தை இறைவனாலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இன்றைக்கு நிதர்சனம் அப்படித்தானே இருக்குது, இன்றைக்கு நிகழ்காலம் அப்படித்தானே இருக்குது. பெற்ற பிள்ளையையே கொள்கிற தாய்கள் ஒரு புறம், பச்சை குழந்தை என்றும் பாராமல் இச்சையை தீர்த்து கொள்கிற மிருகங்கள் ஒரு புறம். அப்படி இந்த விடுதலை வாழ்க்கையில் நூலருந்த காத்தாடிகளாக வரைமுறையின்றி நாம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நான் இப்படி சொல்கிறேன், மிகுந்த பணம் கொண்டவர்களுக்கு கிடைக்கின்ற அதீத விடுதலை ஆபத்தானது. மிகுந்த பணம் கொண்டவர்களுக்கு கிடைக்கின்ற அதீத விடுதலை ஆபத்தானது. அதே போல கனிந்த மனம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கின்ற அதீத விடுதலையும் ஆபத்தானது. ஆக இந்த விடுதலை வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து நாமும் உயர்ந்து இந்த சமூகத்தையும் உயர்த்த வேண்டுமேயானால் அதற்கு மிகுந்த பணத்தை விட கனிந்த மனம்தான் தேவை என்று சொல்லி, இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக ஒரு செய்தியை சொன்னாங்க பாருங்கள். மிகுந்த பணம் உள்ளவர்கள் வாழும் பொழுது வெற்றி பெறுகிறார்கள், கனிந்த மனம் உள்ளவர்கள் வாழ்ந்த பிறகும் வெற்றி பெறுகிறார்கள்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையாக. மகாபாரதத்தில் கர்ணன் இறக்கும் பொழுது அந்த இறக்கும் தருவாயில் இருக்கார். இப்போ கடவுளே அங்கே வரார், பகவான் கிருஷ்ணன் வரார். வந்து நீங்கள் செய்த தர்மத்தினால் உங்களுக்கு கிடைத்த பலன் அனைத்தையும் எனக்கு தாரை வார்த்து கொடுங்கள் அப்படின்னு கேட்குறார். கேட்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, உடம்பில் இருந்த அந்த அம்பை உருவி குபுபு என்று கொப்பளிக்கிற அந்த இரத்தத்தை கையால் பிடித்து இறைவனுக்கு
அந்த தாரை வார்த்து கொடுக்குறார். தான் செய்த புண்ணியத்தினால் எனக்கு கிடைத்த அனைத்து பலனையும் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறார். அந்த ரத்தம் அவருடைய கைகளில் படுகிறது, கிருஷ்ணன் பகவானுடைய கையில். அப்போ பகவான் கேட்குறாரு, உனக்கு ஏதாவது வேணுமா கேளு, நான் தர்றேன். அப்போ கர்ணன் கேட்குறான், நீங்கள் கேட்கத்தானே வந்தீங்க, இப்போ என்ன எனக்கு கொடுக்குறேன்றீங்க? என்னவோ தெரியவில்லை கர்ணா, உனது ரத்தம் எனது கையில் பட்டவுடன் கேட்க வந்த எனக்கு கூட கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து இறந்த பிறகும் வாழறாங்களே. அருமையாக சொல்லியிருக்கிறாங்க அன்பு தங்கை அக்ஷயா. இனி இதற்கு பதில் சொல்லணும். நிறைவு பேச்சாளராக வழக்கறிஞர் திருச்சி நித்யா அவர்கள். தேசிய கொடி அழகாய் அசைவது வீசும் காற்றினால் அல்ல, உயிர் கொடுத்து சென்ற சுதந்திர வீரர்களின் மூச்சு காட்டினால். ஆஹா ஆஹா, எத்தனை மொழி, எத்தனை சாதி, எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு தாயின் மீதான பாசம் போன்றதுதான் ஒரு தாய்நாட்டின் மீதான பாசம் போன்றதுங்கிற நம்ம யாரும் மறந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவர்களே நம்ம தம்பி அழகா சொன்னாப்ல, காந்தி தாத்தா அகிம்சை வழியில் நம் நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. உண்மையிலே நாங்கள் மறுக்கலை. அதனால தான் அவருடைய நினைவாக 500 நோட்டில் அவரை சிரிக்கிற மாதிரி நோட்டில் அச்சிடப்பட்டிருக்கும். ஓஹோ, கனிந்த மனதுக்கு கூட பெருமை தந்தது மிகுந்த பணம் தானே ஐயா. காந்தி தாத்தா சிரிக்கிற மாதிரி எங்கள் 500 நோட்டில் அச்சிடப்பட்டிருக்கும். அப்புறம் சொன்னாங்க கமலாத்தம்மாள், அவங்க கனிந்த மனம் கொண்டவங்க. கனிந்த மனம் கொண்டவர்களாக தான் அவர்களை யாருக்குமே தெரியாது. அவங்க 1 ரூபா கொடுத்து இட்லியை தானமாக கொடுத்ததுனால தான், அவங்க கனிந்த மனத்தை வெளிப்படுத்துறதுனால தான் இன்னைக்கு கமலாத்தம்மாள் பறைசோற்றும் கமலாத்தம்மாளாக மாறி இருக்காங்க. 1 ரூபாயில விளம்பரம் பண்ணிருச்சு அந்த பாட்டி. ஆஹா, அது கூட பரவாயில்ல, அப்படித்தான் தெரியும். பறைசாற்றும் கமலாத்தம்மாளுக்கு மாறி இருக்க காரணம் மிகுந்த பணம் தான் நடுவர்களே. காதல் செய்ய என்ன தேவை? காதல் செய்ய ஒரு ஆணும் பெண்ணும் தேவை. ஆணும் பெண்ணு தேவை. அதாவது உலகமாக கண்டுபிடிப்பு நடுவர்களே, காதல் செய்ய இருமனம் தேவை. ஓஹோ, அந்த இருமனம் நிலைச்சு நிற்கணும்னா பணம் தேவை. அன்பே எலிசா, ஓ காலில் என்ன தங்க கொலுசா, நம்ம ஓடி போலாமா நைஸா, ஓ பாக்கெட்டில் இருக்கா பைசா. ஓஹோ, எல்லாத்துக்குமே பைசா தான் வேணும் போல் இருக்குப்பா. நீங்கள் பேசுறீங்கம்மா நல்லா சைஸா. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நடுவர்களே. கல்யாணனுக்கு அடி விழுவுதேன்னு கவலை, ஆமாம், கல்யாணம் ஆகாதவனுக்கு முடி விழுவுதேன்னு கவலை. மரியாதை வயதை பார்த்து வந்துச்சா, இப்போல்லாம் மரியாதை வசதியை பார்த்து வருது நடுவர்களே. ஒரு பொண்ணுக்கு தோடு அவசியம், ஜிமிக்கி அவசியம், ஒட்டியான அவசியம், நெக்லஸ் அவசியம், ஆறு அவசியம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு தாலி அத்தியாவசியம். அது மாதிரி நீங்கள் சொல்கிற அன்பு, பண்பு, பாசம், நேசம், கரம் மசாலா தூள், காப்பி தூள் எல்லாமே முக்கியம். என்ன தூள்? கரம் மசாலா தூள், காப்பி தூள். சரி சரி சரி, எல்லாமே முக்கியம். ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா பணம் அத்தியாவசியம் நடுவர்களே. சிகிச்சைக்கு பலன் இல்லாமல் உயிரிழக்கலாம் நடுவர்களே. ஆனால் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் உயிரிழக்கலாமா? யோசித்து பாருங்க. பசித்த வயிறு, பணமில்லா வாழ்க்கை, போலி உறவுகள், இவைகள் 3ம் கற்றுத்தரும் பாடத்தை ஒரு மனிதருக்கு யாராலையுமே கற்றுத்தர முடியாதுன்னு சொல்லிட்டு இறுதியாக சொல்கிறேன் நடுவர்களே. உணவின்றி 40 நாள் வாழலாம், நீரின்றி 3 நாட்கள் வாழலாம், காற்றின்றி 3 நிமிடம் கூட இருந்து விடலாம். ஆனால் பணம் இல்லாமல் ஒரு மனுஷனில் 1 நிமிஷம் கூட வாழ முடியாதுங்கிறதா நிதர்சனமான உண்மை நடுவர்களே. எப்படி பார்த்தாலும், எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு விடுதலை நாளில் ஒரு மனிதன் வெற்றியை தீர்மானிப்பது நிறைந்த பணமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. அன்பு தங்கை வழக்கறிஞர் நித்யா அவர்கள் ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய அணிக்கு கனிந்த மனம் ஒரு காலத்தில் இருந்தது, இன்றைக்கி இல்லை. எல்லாம் பணம் பணம் பணம்னு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். பணம் தான் முக்கியம், பணம் இல்லாமல் 1 நிமிஷம் கூட வாழ முடியலையே ஒரு மனிதனாலன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. விளை நிலங்கள் எல்லாம் இன்று விளை நிலங்களாக மாறிக்கொண்டிருப்பதுக்கு காரணம் பணம் தானே. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நம்ம தம்பி கூட இந்த 1 ரூபாய் அம்மாவை பற்றி சொன்னாங்க, கமலாத்தாள். அவங்க அதையே அப்படியே மாற்றினாங்க பாருங்கள். 1 ரூபாய்க்கு அவங்க இட்லி விற்றதால தான் எல்லாரும் வந்து வாங்கினாங்க. ஆனால் கனிந்த மனம் என்பது பெரியவர்களையும் நம்மை தேடி வர வைக்கும். எப்படி கர்ணனை தேடி அந்த கனிந்த மனத்தை தேடி கடவுளே வந்தாரோ, அதுபோல் மதுரையில் சின்ன பொண்ணுன்னு ஒரு பாட்டி இருந்தாங்களா,
ஒரு அம்மா இருந்ததா? அவர்களுடைய காலில் மேனாள் பிரதமர் வாஜ்பாய் விழுந்து வணங்கினார் அவர் பிரதமராக இருக்கும் பொழுதே. காரணம் என்ன? அவங்களுடைய கனிந்த மனம். காமராஜர் அவர்கள் கல்வி வள்ளல் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய ஆட்சியில், அவருடைய ஆட்சி காலத்தில் அதிகமான பணத்தை கல்விக்காகவே செலவிட்டவர். நிறைய கல்விக்கூடங்கள், நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். இதெல்லாம் கனிந்த மனம் மட்டும் இருந்திருந்தால் செஞ்சுருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவரிடம் பதவி இருந்தது, பணம் இருந்தது. அந்த பணத்தை கனிந்த மனத்தோடு செலவு செஞ்சார். இதை நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது மாதிரி ரத்தன் டாட்டாவை பற்றி சொன்னாங்க. ஒரு தொழிலதிபர் இறந்த பொழுது அடுத்த தொழிலதிபர், அவருடைய நண்பர், அவர் பார்ட்னர், அவங்க வேணும்னா அவருக்காக அழலாம், குடும்ப உறுப்பினர்கள் பாசத்துக்காக அழலாம், தொழிலாளிகளெல்லாம் அழுதாங்களே. என்ன காரணம்னா, தன்னிடம் இருந்த பணத்தை நிறைய தொழிற்சாலைகள் நிறுவி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை கொடுத்த ஒரு உத்தமர் அவருடைய ரத்தன் டாட்டா. அப்போ ஏன் தொழிலாளிகள்லாம் அழுதாங்கங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பேசினதை வச்சு ஏன் அழுதுருக்காங்க தெரியுமா? என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். அவர் இறந்த பிறகு, ஐயா நீங்கள் வேலை கொடுத்து அதில் எங்களுக்கு கிடைத்த அந்த பணத்தை வைத்து சாப்பிட்டதால் தான் எங்கள் உடலில் ரத்தம் ஊறியது. நீங்கள் ரத்தன் டாட்டா அல்ல, எங்களுடைய ரத்தம் டாட்டா என்று எல்லா தொழிலாளர்களும் அழுதிருப்பார்களோ என்று எனக்கு தோணுகிறது. இப்போ காரணம், பணம் இருக்குது, அந்த பணத்தை சரியாக செலவு பண்ணணும். ஆனால் பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனம் வரலையே. வாலி எழுதியிருந்தார் அழகா, பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, மனம் என்னும் கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும், அழுதவன் சிரிப்பதும் சிரித்தவன் அழுவதும் விதி வழி வந்ததில்லை, ஒருவனுக்கென்றே இருப்பதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணுமே. பணம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்போது சரியாக தன்னிடம் உள்ள சொத்தை, தன்னுடைய உள்ள செல்வத்தை, தன்னுடைய உள்ள பணத்தை பிறருக்கு கொடுப்பதனால் அவர்களுடைய வாழ்க்கை உயருகிறது. அந்த பணம்தான் இந்த மனித குலத்திற்கு, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தேவைப்படுகிறது. பணம் இல்லாதவர்கள், பணம் இருப்பவர்கள் எவ்வளவுதான் கனிந்த மனம் இருந்தாலும் பணம் இருப்பவர்களை தேடி சென்று பெறுபவர்களாகத்தானே இருந்திருக்கிறாங்க என்று அழகாக பேசியதால் இந்த அணிக்கையை நம்ம தீர்ப்பு சொல்லிட முடியுமா? முடியுமா? சார் பணம் இருக்கிறது சார், எல்லாரையும் உயர்த்துதா பணம்? நம்ம பார்க்குறோமே, பணம் உறவையும் நட்பையும் கெடுக்கிறதுன்னு பார்க்குறோம். 15 வயது பையனை கூட பணம் மனத்தை மாற வைக்குதே. பக்கத்துலேயே ஒரு அம்மா, பக்கத்துலேயே தொடர்வண்டி நிலையத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். 10 நிமிஷம் உட்காந்துருந்தான். யாரோ புள்ள உட்காந்துருக்கான்னு நம்பி உட்காந்துருந்தது குத்தமாயா? வடிவேலு பாணியில் கேட்டா, நம்பி உட்காந்துருந்தது குத்தமா? திடீர்னு மிருகமாக மாறி கழுத்தில் இருக்கிற செயினை அறுத்துக்கிட்டு ஓடுறான்டான்னா பணத்து ஆசை. அந்த குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொன்னாங்களே, குழந்தை மனத்தை கூட மிருகமாக மாற்றுகிறது இந்த பணம். எப்படி நம்ம அது மனிதன் வாழ்க்கையை உயர்த்துதுன்னு சொல்ல முடியும்? காலங்காத்தால் எந்திரிச்சு தாய்மார்கள் கோலம் போட முடியலண்ணே, கோலம் போட முடியல. வண்டியில் 2 பேர் வரான், குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு, தாலி செயினை அறுத்துக்கிட்டு ஓடுறான்னா எந்த அளவிற்கு இந்த பணம் மனிதனை மிருகமாக மாற்றுகிறது என்பதை ரொம்ப அழகாக நம்ம இந்த சூழலில், இன்றைய வாழ்க்கையில் நம்ம எண்ணி பார்த்தே ஆக வேண்டும். அப்போ கனிந்த மனம் வெற்றி பெறுகிறதா, மிகுந்த பணத்தால் வெற்றி பெறுகிறானா? வெற்றினா என்னன்னு பார்த்தோம்னா, இது நமக்கு எதை வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எது வெற்றி? இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஆடி கார் வச்சுருக்கிறது வெற்றியா? அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட்டு ஒருத்தனுக்கு 10 அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கிறது வெற்றியா? இல்லை அவங்க சொன்ன மாதிரி வாழ்க ஒழிக கோஷம் போட்டுக்கிட்டு கூடவே ஒரு 50 அள்ளக்கை இருக்கிறது வெற்றியா? இல்லை 50 பவுன் 60 பவுன் நகையோடு வெளியில் வர்றது வெற்றியா? எது வெற்றின்னா, நிரந்தரமான வெற்றி என்பது அழகாக சொல்கிறாரு. நம்ம 4 பேர்கள் போற்றவும், நாடு உன்னை வாழ்த்தவும், மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை வாழ்வு. அவங்க சொன்னாங்கல்ல, நீங்கள் சொன்னீங்களா, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்க்கையும் பொருள்பட வேண்டும்.
இப்போ 4 பேர் போற்றும்படி வாழ்வது தான் வெற்றியான வாழ்க்கை என்று சொன்னால், அந்த 4 பேர் போற்றுவதற்கு காரணமாக இருப்பது பணமா இல்லை கனிந்த மனமா? நம்ம பார்க்குறோம். திருவள்ளுவர்கிட்ட தான் மறுபடியும் போகிறோம். அவர் சொல்கிறாரு, யார் வாழறவன், யார் வாழறவன்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், சிறப்பாக வாழறவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு சொல்கிறாரு. அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வு என்பது எது? அதுக்கு அவரே பதில் சொல்கிறார். எப்படி வாழறவன் தெரியுங்களா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறவனா வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். இவர் மாதிரி 4 பேர் இருக்கிறதால தான் ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறான் பாருங்க. அவன் வாழ்வது தான் சிறப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு பணம் தேவையில்லைங்க, கனிந்த மனம் இருந்தால் போதும். ஔவையார் சொல்கிறாங்க, ஆத்திச்சுடியில் அறம் செய்ய விரும்பி சொல்லிட்டு வரும்போது, மனிதனுக்கு 2 நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்குங்கடாங்கிறார் ஔவையார். என்ன தெரியுமா? அறம் செய்ய விரும்பு 60 சினம் அப்படி போயிட்டு இருந்தோம்னா, இயல்வது கரவேல். உன்னால் ஒரு வேளை கொடுக்க முடியலன்னா ஈவது விலக்கேல், அடுத்தவன் கொடுக்கறத தடுக்காதரான்னாங்க அதே ஔவையார். கண்ணப்பனுக்கு தெரியாது சார், அவன் வேடன், சாமிக்கு படைச்சிட்டு தான் கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாது. மாமிசம் சமைச்சு இறைச்சி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு அது ஒரு இலையில் எடுத்துக்கிட்டான். சாமிக்கு போய் பூஜை பண்ணணும், பூ அதை பார்த்தான். ஒரு பூவை பறித்து கட்டி தன்னுடைய தலையில் கொண்டையில் வச்சுக்கிட்டான். அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் வாயில் நீர் இருந்ததில்ல, அந்த நீரால் அபிஷேகம் பண்ணுறான். அப்படியே இந்த இறைச்சியை அங்கே வச்சுட்டான். பூவை எடுத்து தலையில் வச்சுட்டு அம்பாட்டு போகிறான். அடுத்தது சிவகோசரியார் அங்கே வர்றார். அவர் தான் தினந்தோறும் ஆச்சாரமாக அனுஷ்டானமாக அங்கே பூஜை செய்கிறவர். அவர் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது, ஐயோ யாரோ அசிங்கம் பண்ணி வச்சுருக்கானே, இறைச்சியை வச்சுருக்கானே அப்படின்ட்டு மனம் கலங்குறாரு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அழகாக சம்பிரதாயப்படி பூஜை பண்ணிட்டு போகிறாரு. மறுபடியும் அடுத்த நாள் பார்க்குறாரு, கண்ணப்பன் இதே வேலையை அங்கே பண்ணி வச்சு போயிருக்கான். மனசு வருத்தப்பட்டுட்டு ஓரமாக உட்காந்து அழறார். சிவபெருமான் அவருடைய கனவுல தோன்றார். கனவுல தோன்றி, நீ செய்யும் பூஜையை விட கண்ணப்பன் எனக்கு செய்கிற பூஜை தான் உளமார்ந்த பூஜை, கனிந்த மனதோடு செய்கிற பூஜை, நீ வேணா அடுத்த நாள் பாடுறான்னு சொல்லி அடுத்த நாள் வர சொன்னார். சிவகோசரியார் உட்காந்துருக்காரு. நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு சிவபெருமான். வந்தான், கண்ணப்பன் வந்தான். இதெல்லாம் வைக்கும்பொழுது இவர் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. சிவகோசரியார் இதெல்லாம் வச்சு இந்த வாயிலிருந்து எச்சில் துப்பினா, அபிஷேகம் பண்ணான், கறியை வச்சான், பூவை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் திடீர்னு சிவபெருமான் அவருடைய செயலால் கண்ணில் ஒரு கண்ணில் ரத்தம் வர வைக்கிறார் சிலையில். இவன் பார்க்குறான், ஐயோ சிவபெருமான் கண்ணில் ரத்தம் வந்துருச்சேன்னு சொல்லி அம்பு வச்சுருப்பான்ல வேடன்ல, அம்பரா துணியிலேருந்து ஒரு அம்பு எடுத்து கண்ணை குத்தி பேர்த்து இவன் கண்ணை சிவபெருமான் கண்ணில் வச்சுட்டான். ரத்தம் நின்று போச்சு. டான்ஸ் ஆடுறான், சந்தோஷம் தாங்கலை. என் கண்ணை வச்சேன், சிவபெருமானுக்கு ரத்தம் நின்று போச்சு, பகவான் கண்ணில் இப்போ நல்லா தெரியும். ஆடிக்கிட்டே இருந்தான் பாருங்க. திரும்பினா இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வருது. ஆஹா என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. காலில் அந்த செருப்பு போட்டுட்டு தான் நடப்பாங்க காட்டுவாசிகள், வேடன். அந்த செருப்பு காலோடு எடுத்து அவர் கண்ணில் வச்சுக்கிட்டான். இவன் கால் எடுத்து ரத்தம் வர கண்ணை அடைச்சிக்கிட்டு அம்பை எடுத்து இன்னொரு கண்ணை குத்த போகிறான். அப்போ தான் சிவபெருமான் கண்ணப்பா நிற்க அப்படின்னாரு. சிவகோசரியார் கடகடன்னு அங்கே உடனே தெரிஞ்சிக்கிட்டியா, அவனுடைய அன்பு தான் தூய்மையான அன்பு. எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னு உடனே ஒரு கண்ணை வச்சான், கொஞ்சம் கூட தயங்கலை. இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வருதுன்னு உடனே அடுத்த கண்ணையும் பெயர்த்து வைக்க வந்த கண்ணப்பனுடைய அன்பு தான். அதுக்கு முன்னாடி அவர் பெயர் திண்ணப்பன், கண்ணை பெயர்த்து அப்பியதால் அவர் பெயர் கண்ணப்பன். இந்த கனிந்த அன்பு தான் இன்றைக்கும் தேவை. நான் ஒரு பையன்ட்ட அப்படி தான் சொன்னேன், டேய் பசி வந்திட 10ம் பறந்து போகும்னு. பாத்திரத்தை தூக்கி போடுங்க, பாத்திரமும் பறந்து போகும்னு. அவன் பாத்திரத்தில் இருக்கிற 10 நினைக்கிறான். அது இல்லைங்க. 10ன்னா எது தெரியுங்களா? மனிதனிடம் இருக்கக்கூடிய 10 குணங்கள்: மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். இந்த 10ம் பசி வந்திட பறந்து போகும். அந்த பசியை போக்குறதுக்காகத்தான் நம்முடைய வள்ளலார் ராமலிங்க அடிகள் தர்மசாலையை நிறுவி உலக நாடுகள் முழுவதும் அங்கே கும்பிட்டுட்டு போகிறாங்கன்னா, அந்த பசிப்பிணி போக்குதல் என்பது அவ்வளோ பெரிய சிறப்பு. இன்றைக்கி உலகத்தில் எல்லாத்தையும் கொடுக்குறோம். யாருக்கு அதிகமான வெற்றி கிடைக்கிது? கனிந்த மனம் உள்ளவங்களுடைய வெற்றியை பார்க்குறோமா இல்லையா? ராவணனை அம்பு விடுகிறான். ராமனுடைய அம்பு ராவனுடைய உடம்பை துளைத்து செல்கிறது.
அந்த துளைத்து போன பிறகு அந்த அம்பில் ராமணனுடைய ரத்தம் ஒரு சொட்டு கூட படலையா அந்த அம்பில். என்ன காரணம் தெரியுங்களா? இப்படி ஒரு மோசமான எண்ணம் கொண்ட இவனது ரத்தம் என் மீது படக்கூடாது என்று உயிரற்ற அம்பு கூட வெறுக்கிறது என்று சொன்னால், அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்படுபவனுக்கு ஒரு உயிரற்ற பொருள் கூட மரியாதை தருவதில்லை. எல்லாம் இருந்தது அவன்கிட்ட. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தார் அணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று சொன்னாங்களே. பிறன் பொருள் மீது ஆசைப்படுபவனுடைய அத்தனை பெருமைகளும் அத்தனை புகழும் அழிந்து போகிறது. ஆனால் கனிந்த மனத்தோடு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற அந்த மனிதனை தேடி கடவுள் வருகிறான். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். குடி செய்வல், தான் வாழ்கிற இந்த சமூகத்திற்கு, தன்னை நம்பி உள்ள இந்த சமுதாயத்திற்கு எவனொருவன் உதவி செய்கிறானோ அவனுக்கு உதவி செய்ய கடவுள் வேட்டியை மடித்து கட்டிட்டு ஓடி வருவாருன்னு அர்த்தம். மடி என்றால் துணி, ஆடை. குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று ஓடி வந்தார். யாருக்காக? கனிந்த மனம் கொண்ட அப்பர் பெருமானை காண கடவுள் ஆட்கொண்டார். சுந்தரரை கடவுள் ஆட்கொண்டார். சம்பந்தரை கடவுள் ஆட்கொண்டார். மாணிக்க வாசகரை கடவுள் ஆட்கொண்டார். என்ன காரணம்? அவங்ககிட்ட இருந்த கட்டுக்கட்டாக பணத்துக்காகவா? இல்லை. கனிந்த மனதோடு இறைவனுக்கு செய்யும் தொண்டை விட சிவன் அடியார்களுக்கு செய்யும் தொண்டை பெரிதாக நினைத்த காரணத்தினால்தான் கடவுள் அவர்களை தேடி வந்தார். அதனால் கனிந்த மனம் என்பது ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக, உயர்ந்த மனிதனாக மாற்றுகிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. விடுதலை வாழ்வில் மனிதனின் வெற்றிக்கு தேவை கனிந்த மனமே, கனிந்த மனமே, கனிந்த மனமே என்று கூறி அருமையான இந்த சுதந்திர தின நாளிலே சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை எங்கள் குழுவினர் நடத்துவதற்கு நல் வாய்ப்பளித்த டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கும், அவர் சொன்ன மாதிரி 1.5 மணி நேரத்துக்கு மேலாக வந்து அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ரசித்து இதை வெற்றியடை செய்த உளம்கனிந்த ஆன்றோர்களான பார்வையாளர்களுக்கும் டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.